Hi and Assalamualaikum everyone. Welcome to my channel. நான் இன்றைக்கு ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி சிக்கன் 65 டெவல் ரெசிபி உண்டு. இந்த ரெசிபி செய்கிறது கூடுதலாக யூஸ் பண்ணுறது போன்லெஸ் சிக்கன். பட் நான் இன்றைக்கி 2-3 பீசஸ் போன் வித் சிக்கனும் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கனை செய்கிறதுக்கு முதலாவது மெரினேட் பண்ணணும். ஸோ அதுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை ஃபஸ்ட்டுக்கு மெரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட், அதோட 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கறி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மீடியம் சைஸ் எக் குண்டு. எக் ஆட் பண்ணுறதால இந்த ரெசிபி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். அதோட 1/2 லெமனோ லைம் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவரோ ரைஸ் ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸை சிக்கனோட குவான்டிட்டிக்கே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணே இல்லை. நல்லா இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணி மெரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ வைக்கணும். ஆஃப்டர் த மெரினேட் எங்களுக்கு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் டெவலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். கட் பண்ணி வச்சுக்கிற அனியன்ற 2 அனியன் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். அனியனை கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டெவலுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணிலும் அதோட நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லியும் நான் கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெவல் ரெசிபியில் அடுத்த மெயின் இன்க்ரீடியன்ட் டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப். அதோடு நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன் 65 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த சிக்கன் 65க்கு எந்த கலரிங்கும் ஆட் பண்ணலை. தேவைண்டா ஆட் பண்ணிடும், ஆப்ஷனல். நான் எதுவும் ஆட் பண்ணலை. லாஸ்ட்டுக்கு கொரியண்டர் லீவ் கட் பண்ணி வச்சு கொரியண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணால் சரி. இதுவும் ஆப்ஷனல் தான், ஆனால் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எங்களோட சிக்கன் 65 டெவல் ரெடி. சிம்பிளாக வீட்டிலே ஈக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதை செய்யலும். எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கனை ட்ரை பண்ணாமல் இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இந்த சிக்கனை மெயின் மீலாகவும் பயன்படுத்தியலும், இல்லைண்டா இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரிக்கு சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்தியலும். நார்மலாக எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு இதை சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தியலும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திக்கும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை until take care, bye bye.